போயிடும் பாரு. ஏன்னா ஒரு பொம்பளை அடங்காத பொம்பளை இப்படி கும்பர்னா தான் பைப்புடுங்க. அடிக்கிற அடி பழைய மாதிரி வீங்கி போச்சு. அப்படி மூங்கிறா அடி அம்மா அடி ஆத்தாடி அடி அம்மா அடி ஆத்தாடி. இந்த பப்புனு வேசக்காரன் சச்சி வாங்கத்து ஏழு மலை ஒன்னுத்துக்குமே உதவாத ஒன்னா நம்பர் பொட்ட பையன் லக்காடி. ஒண்டியா போதுமா நம்மளுக்கு. ஆமா சாப்பாடு கொஞ்சம் கேட்ட வரல பையனுங்க. ஒரு பொண்டாட்டி இப்படி அடிச்சாதான் அவன் பொழுதுபட்டு வரலாம். நான் அடியில பூந்தா மோசமானுவேன். ஒதுரி தள்ளி பேசுறதுக்கு நேரம் கிடையாது எனக்கு. கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகுது. குழந்தை கிடையாது. என்னன்னு தெரியல. குழந்தை சத்தம் கேக்குது. குழந்தை போனா ஆத்தாங்கிற ஓரத்துல ஒரு காரை குத்து இருந்தது. அந்த குத்து ஓரத்துல குழந்தை கடிச்சது. பரவாயில்ல குழந்தை கடிச்சிருது. அது எப்படி காட்டி எப்படி காடா? ஐயோ ஐயோ ஆண்டவன் குத்து சோயில் அடி நம்மளுக்கு. இந்த குழந்தை உன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. என்ன மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல யாரும் உன்ன மாதிரி தான் என்ன பையன் இருந்தா பரவாயில்ல. வேற என்ன பரவாயில்ல. நம்ம குழந்தை கூட்டு தூக்கி போயிடுவோம். பட்டணத்துல ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு வீட்டை தேடிக்கு வரும். யாருக்கும் குழந்தை பிறக்கல. இருந்தாலும் பார்த்தா ஏதோ கூட்டமா தெரு கோடியா போகுது. அது யார் வீட்டுக்கு போறாங்க, எதுக்கு போறாங்க, என்ன சமாச்சாரம் தெரியல. சரி அவங்க பின்னாடியே போய் பார்க்கலாம். அடே இப்போதான் தெரியுது. ஊர் வேலை சரி ஏகாலி சின்ன வீட்டுக்கு கூட்டமா போகுது. அங்க என்ன அதிசயம் நடக்குதுன்னு தெரியல. அதை போய் பார்த்துட்டு அடுத்த தெருவு போலாம். பால் நீ மாறின மாடு அடியே ஏதோ இந்த குழந்தை பிறந்த நேரம் யாருன்னா உடம்பு சரியில்லாத வந்தா கூட சரி ஒரு விபதி வச்சா அந்த அவங்களுக்கு எல்லாம் போயிடுது. அது ஏன் சூப்பராயம் புள்ள இல்ல அவ கால் விழுந்து போயிருந்தா கால் வர இழுத்துக்காண்டது. ஆமா அந்த குழந்தை கையால அந்த விபதி தூக்கி போட்டோன்னே கால் எல்லாம் போச்சு. அது மட்டும் இல்ல அந்த குழந்தை வந்து நம்ம இருக்க வசதியா வரும் பத்தி கண்டிப்பா நம்மள யாருக்கும் போதெல்லாம் இந்த தெரு வந்து வெறும் கூட குடிச்சான்ட்டு. ஆனா இந்த வண்ணார சின்ன வீடு மட்டும் மாட மாளிகை மாதிரி ஆயிப்போச்சு. என்ன ஏதுன்னு தெரியல. பார்த்தா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத வீடு வீடா இருக்கிறவன் கால் மேல காட்டு போட்டு இருக்கிறான். அவன் மடி மேல பொண்டாட்டி உட்காந்து இருக்கிறான். ரொம்ப திமிரு ஆணவம். யாருன்னா தெரியல. ஊரு வேலை யாரும் போக கூடாது. நம்ம துணியை வந்து அவங்க துவைக்கிட்டோம். அவங்க போறது செடி ஆளை பார்த்தா யாரும் தெரியுதா? சார் சின்னன்னு கூப்பிடு. என்ன சமாச்சாரம்? என்ன உனக்கு நல்ல வாழ்வு? அப்பேற்பட்ட வாழ்வு மரியாதை எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமா? காராம்பூர் பட்டணம். அதாவது வல்லாளகண்ட அரசாங்க காவல்காரன் வீட்டுல கூட்டமா வருதுன்னு வந்து பார்த்தா குழந்தை இருக்குது. எப்படி வந்து குழந்தை? அந்த காவல்கார வேலை செஞ்ச குழந்தை பீத்து காசு போட்டு போவா. ஊர் துணி துவைக்கிற ஒரு ஏகாலி பொண்டாட்டி சின்னி ஊர் அழுக்கு துணி துவைக்கிறவா என்ன வந்து உன் குழந்தை துணி துவைக்க சொல்றியா? ரொம்ப ஆணவம் இல்ல, அகங்காரம் இல்ல. உன் ஆணவத்தை அடக்கிற கடைசி
வீதி போனா கடைசி வீதி அங்க வந்து ஏகாலி சின்ன வீட்டுல போட்டு விட்டுமா போய் பார்த்தா அவன் கையில ஒரு குழந்தை இருக்குது. சின்ன வீட்டுலயா? சாதாரணமா இருக்க பார்த்தா பெரிய பணக்காரன் ஆயிட்டான். மரியாதை கொடுக்கல, ரொம்ப அசிங்கமா பேசுறான். உன் பேரை சொல்லி கூட அவனுக்கு அருகட்ட மதிப்பு என்பதை உனக்கு தரலை. அவனை விடலாமா? உனக்கு கொடுக்கலாம் கூட எனக்கு கொடுக்கல மரியாதை உனக்கு தரலையா? அந்த குழந்தையை நான் கண்டிப்பாக பார்த்தாகவே. ஏதோ நாய் உனக்கு குறையுது பாரு. யாரு பாரு? இது சோதி நாய். அது பெரிய ஒரு நாய் கட்டி இருக்கு. அட கரப்பா நம்ம ஊர் செந்தில் வந்துருக்காரு. முனி மேல கை வைக்காது. ஐயோ மூஞ்ச பாரு. மேல கை வைக்காது. கட்ட பிஞ்சிடும். யாரு கட்டி வைக்கிற மேல அவனுக்கு ஆமா இவன் ஆளு பக்கம் வித்தியாசம் பார்க்கறாங்க. ஒரு கிளாஸ் கட் பண்ணோம். உன்னுடைய வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறாங்க. அந்த குழந்தை கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாது. வெட்டி வெட்டி துண்டு துண்டா போட்டாலும் குழந்தை கொடுக்க முடியாது. இந்த ஏகாலை சின்னால் சிமிச்சு இந்த குழந்தை இருக்கிறாங்க. உன்னை உயிரோட ஆமா அந்த ஆயத்தில் இல்லையே அந்த குழந்தையை அந்த ஆகாய மார்ப சின்னத்திலே குழந்தை நான் ஆகாய மார்க்கத்தை தூக்கி வீசினேன். அந்த நேரத்தில் பார்த்தால் அங்கோட உருவத்தோட காத்தல் அடே அசுரா அடைய விளக்கி சுடர் விட்டுதான் தெரியுமா? இப்போதே உன்னை என்ன செய்யப்பார்? நீங்கள் உழைத்த பிரகாரம் அந்த வல்லாள கொண்டு சென்று அந்த வல்லாளர்களின் உதிரத்தை புசித்தேன். அப்பொழுது குழுவினர்களை ரத்தவரை தீரவில்லை. வல்லாள கண்டனை கொன்று அவனை உதிரித்து புசித்து கூட ரத்தம் தீரவில்லை. சரி, இப்போது என்ன செய்யும் தெரியுமா? சிவசங்கரமர் ஆளக்கூடிய ஜெயமதா சோழன் தனக்கு நிகழலை என்று ஆணவத்தோடு வாழ்ந்து வருகிறான். இப்பொழுது அங்கு சென்று அவனை கொன்று அவனுடைய உதிரத்தை புசித்தால் உன்னுடைய ரத்த வரி தீரும். அண்ணா, அந்த ஜெயமதா சூரனின் உயிரை புசித்தால் என்னுடைய ரத்த விடுதி தீர்த்து விடுமா? ஆமா அவன் மன்னான் செல்கிறேன். சிறை கொண்டு சிறையில் வைத்தால் தப்பித்து சென்றிருக்கின்றார். எங்கே சென்றால் விட்டு வைக்க மாட்டேனே. வரண்டி பின் தொடர்ந்து வர்றேன். கங்கையை தேடி வரும் சமயத்தில் கோயம்புத்தூர் கண்கள் நீண்ட நாட்டு சடமுறை கழித்து வருகின்றாயே.
கங்கை தேடி வரும் சமயத்தில் நீ எதிர்நோக்கி வருகிற யார்? அடே சுரேந்திரா, நான் யாரென்று கேட்கிறாயா? அடே சுரேந்திரா, உமக்கு வீரம் இருந்தால் என்னோட சம்மதம் செய்திருப்பார். அதற்கு பிறகு கூறுகிறார் என்று நான் சமாச்சாரம் அதன் பிறகு நீ கூறுகிறேன். ஏய், உன்னுடைய கரத்தில் பம்பை, உடுக்கை, சூளம், கத்தி, ஈட்டி, கோடாரி இவையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அது எப்பேற்பட்டவன் தெரியுமா? சாக வர வேக உடல் போக செல்வா அத்தனையும் பெற்றவன். ஏய், உடுக்க சூழல் ஜெயமதாசுரனை கொன்று அவனுடைய உதிரத்தை புசித்து முன்னு ரத்த வரி தேரவில்லை. சரி தங்கா, என்னிடம் ஒரு மணிமாலை இருக்கிறது. அந்த மணிமாலையிலே 100 மணிகள் இருக்கிறது. அந்த 100 மணிகளை தெற்கே கன்னியாகுமரியிலிருந்து நீ ஒவ்வொரு மணியாக போட்டுக்கொண்டே வர வேண்டும். அப்படி ஒரு மணி போடும் இடத்திலே ஒரு மலை தோன்றும், மற்றொரு மணி போடும் இடத்திலே மற்றொரு மலை தோன்றும், 99 மணி போடும் இடத்திலே அங்கு ஒரு மலை தோன்றும், 100வது ஒரு மணி போடும் இடத்திலே மலை தோன்றும். அதுதான் மலையும் 100 மணியும் 100. அந்த இடத்திற்கு மேல் மலையூர் என்றே பெயர் விளங்கட்டும். அந்த மலையூரிலே வட்டப்பாறையிலே மல்லாக்கப்படுத்திருந்து அங்காள பரமேஸ்வரியாக பாமர் வக்கல் கொடுக்கும் ஆடு, பன்றி, கோழி என முக்காவுகளை உதிரித்து புசித்தால் உன்னுடைய ரத்த வரி தீரும். அப்படியும் தேர்வலை என்றால் கிரேதாயுகத்திலே ராவணாதிகள் கருவறுக்க போகிறேன். அப்பொழுது அவர்களுடைய உதிரத்தை புசித்தாலாவது உன்னுடைய ரத்த வரி தீரும். அப்பொழுதும் தேர்வலை என்றால் அடுத்த தோரயுகத்திலே வசுதாவருக்கும் தேவிக அம்மையாருக்கும் 8வது மகனாக கண்ணனாக பிறக்க போகிறேன். அப்படி பிறந்து பாண்டவருக்கும் கௌரவருக்கும் இட குரோதத்தை ஏற்படுத்தி 18 நாள் சண்டையிலே முதல் நாள் போரிலே உன்னுடைய உருவமை வைத்து அங்கு போர்க்களம் நடத்த செய்வேன். அப்படி அந்த போர்க்களத்திலே மனிதர்களுடைய உதிரத்தை புசித்தால் உன்னுடைய ரத்த வரி சற்று தீரும். அப்படி என்றால் எப்பொழுது உன்னை ஆடிப்பாடி அழைத்துக் கொண்டே மலையை நடத்த செல்கிறேன். அப்படியே
விதி வலியது என்பார்கள். ஆண்டவனாக இருந்தாலும் கூட விதி யாரையும் விட்டது கிடையாது. இதுதான் உலகத்தின் இயல்பு. அதனால் என்னுடைய தங்கை சக்தியானவள் இப்பொழுது மேல்மலையனூரிலே வட்டப்பாறை மல்லாக்கப்பட்டிருந்து அங்காள பரமேஸ்வரரை காட்சித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் நீ தனிமையில் இருக்கிறாய் என்று என்னுடைய தங்கை கங்காவை சிறைமிட்டு வைத்திருக்கிறேன். அதனால் உங்கள் இருவருக்கும் இப்பொழுது திருமணம் நடக்கட்டும். இதுதான் தூர்வாசர் கர்வபங்கம் என்னும் சிவன் தங்கை திருமணம். தூர்வாசர் கர்வபங்கம் என்னும் சிவன் தங்கை திருமணம். இந்த மேல்மலையனூரிலே அங்காள பரமேஸ்வரியானவள் மல்லாக்கப்படுத்திருந்து பாமர மக்களாக இன்று கொடுக்கும் ஆடு, பன்றி, கோழி மற்றும் உங்களால் இயன்ற காணிக்கைகளை செலுத்தி பாவ புண்ணியங்களை போய்க்கு கொள்ளுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா, செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா, நீ வந்தால் முருகையா முருகா, நீ வந்தால் முருகையா நான் வாழ்வேன் வேலையா, செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா. தொழுகின்றேன் வேலையா முருகா, செந்தூர் கண்ணையா அருள் சேர்க்கும் குமரையா, நீ வந்தால் முருகையா நான் வாழ்வேன் வேலையா, செந்தூர் கண்ணையா அருள் சேர்க்கும் குமரையா.